friends, welcome to my channel. இன்னைக்கு நாம Winnie the Pooh எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு குட்டி Winnie the Pooh தான், keychain அளவு இருக்கும். இப்போ நான் அதுக்கு 4 ply yarn and 2.25 mm hook எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாம head எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து magic circle போட்டு அதுக்குள்ள 6 SC போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நான் வந்து லைட் yellow and red எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் டார்க்கான எல்லோ இருந்தாலும் ஓகே, ரொம்ப டார்க்கான எல்லோலாம் வேண்டாம். பிகாஸ் இந்த Winnie the Pooh வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 AC போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 6 times. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் வந்து நமக்கு 12 AC வரணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு AC, தென் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ், ஒரு AC ஒரு இன்க்ரீஸ், இதே மாதிரி 6 times சுற்றி பண்ணணும். ஸோ டோட்டலாக 18 AC வரும் தேர்ட் ரவுண்டில். இப்போது தேர்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போடணும். அப்புறம் தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும். 2 AC ஒரு இன்க்ரீஸ், 2 AC ஒரு இன்க்ரீஸ், இதே மாதிரி 6 times வந்து சுற்றி பண்ணணும். ஸோ டோட்டலாக ஃபோர்த் ரவுண்டில் நமக்கு 24 AC வரும். இப்போது ஃபிஃப்த் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போடணும். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு AC போடணும். தென் ஃபோர்த் ஸ்டிச்சுக்குள்ளே 2 AC, 3 AC ஒரு இன்க்ரீஸ்னாலே ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ACன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி 6 times செய்யணும். ஸோ டோட்டலாக ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து நமக்கு 30 AC வரும். நெக்ஸ்ட்டு ரவுண்டு 6ல் இருந்து ரவுண்ட் 9 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு AC போடணும். ஸோ டோட்டலாக இந்த 4 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு ஒவ்வொரு ரவுண்ட் எண்ட்லேயும் 30 AC வரும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க ஈச் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 10th ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 10th ரவுண்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போட்டுட்டு தென் நாம் ஒரு இன்க்ரீஸ் ஒரு AC, ஒரு இன்க்ரீஸ் ஒரு AC, இந்த மாதிரி 6 times செய்யணும். இப்போ 9 AC போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு AC, ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு AC, இந்த மாதிரி 6 times செய்யணும். ஒரு இன்க்ரீஸ் ஒரு ACன்னு இந்த மாதிரி 6 times செஞ்சு முடிச்சுட்டு தென் லாஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு AC போடணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 10ல் வந்து நமக்கு 36 AC வரணும். ரவுண்ட் 10 எப்படி பண்ணணும்னா 9 AC இன்க்ரீஸ் ஒரு AC, அந்த இது வந்து 6 times போடணும். தென் லாஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போடணும். ஸோ டோட்டலாக 10th ரவுண்ட் எண்ணில் 36 AC வரணும். இப்போது ரிமைனிங் 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 11 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 11, 12 இந்த 2 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு AC தான் போடணும். ஸோ டோட்டலாக இந்த 2 ரவுண்ட்ஸ் எண்ட்லேயும் நமக்கு 36 AC இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு AC தான் போடணும். இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 13 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 13ல் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போட்டுக்கோங்க. ஒவ்வொரு AC போட்டு முடிச்சுட்டு 9 AC டோட்டலாக வரணும். தென் நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ் ஒரு AC, ஒரு டிக்ரீஸ் ஒரு AC, இந்த மாதிரி 6 times செய்யணும். 6 times செஞ்சு முடிச்சுட்டு தென் லாஸ்ட்டில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு AC போடணும்.
ஸோ டோட்டலாக ரவுண்ட் 13ல் வந்து 30 ஏசி வரணும். டிக்ரீஸ்னால் 2 ஸ்டிச்சை வந்து சிங்கிள் ஸ்டிச்சாக ஆக்குறது தான் டிக்ரீஸ். நம்ம டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து பழகிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 6 டைம்ஸு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 9 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஏசி போட்டு முடிச்சுட்டு நம்ம ரவுண்ட் 13 முடிக்கணும். இப்போது ஃபேஸ் வந்து ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ஷேப் மாறாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அதை பார்த்து ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன் இருக்குது. மேலே பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னையும் நான் சொல்கிறதையும் வச்சு ஸ்லோ பண்ணி பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா என்னோடய எஃபி ஆர் இன்ஸ்டா பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ ரவுண்ட் 13 வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட்டு 14 ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் 13ல் வந்து நமக்கு எண்டில் 30 ஏசி வரணும். ஸோ அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 14ல் 3 ஏசி ஒரு டிக்ரீஸ் இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 14ல் வந்து 24 ஏசி வரணும். 3 ஏசி அப்புறம் ஒரு டிக்ரீஸ் 2 ஸ்டிச்சஸை சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸை ஆக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு 14th ரவுண்டு முடிச்சுட்டு 15th ரவுண்டில் வந்து 2 ஏசி ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். 2 ஏசி ஒரு டிக்ரீஸ், 2 ஏசி ஒரு டிக்ரீஸ். ஸோ டோட்டலாக 15th ரவுண்டில் நமக்கு 18 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு 16th ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் ஒரு ஏசி ஒரு டிக்ரீஸ், ஒரு ஏசி ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி 6 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 12 ஏசி வரும் இந்த 16th ரவுண்டில். 16th ரவுண்டு செஞ்சு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வின்னியோட பாடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேம் யான் அண்டு 2.25 mm ஹூக்கு தான் எடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நாம் மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே 6 ஏசி போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். அதுக்குள்ளே 6 ஏசி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 4 5 6 நெக்ஸ்ட்டு டெய்லியை மாதிரி இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஏசி போடணும். ஸோ டோட்டலாக செகண்ட் ரவுண்டில் வந்து நமக்கு 12 ஏசி வரணும். இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் பார்ப்போம். தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஏசி, தென் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி, ஒரு ஏசி ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி 6 டைம்ஸ் சுற்றி செய்யணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி, தென் தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ் 2 ஏசி போடணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் சுற்றி செய்யணும். ஸோ டோட்டலாக 24 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு 5 6 7 நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக ஈச் ரவுண்ட் எண்டில் வந்து 24 ஏசி வரணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நம்ம 7 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம 8th ரவுண்டில் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் யானை இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ரெட் கலர் யானை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரெட் கலர் யானில் நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து ரெட் கலர் யானால் தான் செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். இப்போது எல்லோ கலர் யானை டைட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து ரெட் கலர் நூலால் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு 11th ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு 11th ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணுங்கள். 2 ஏசி ஒரு டிக்ரீஸ், 2 ஏசி ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக 18 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு 12th ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஏசி, தென் டிக்ரீஸ், இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக 12th ரவுண்டில் 12 ஏசி வரும். இப்போ செஞ்சு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூலை ரொம்பலாம் விட வேண்டாம், கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், see you all.